வெல்கம் டு இல்டாஸ் கிச்சன். எனக்கு சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி, 10 நிமிஷம் கூட ஆகாது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு எல்லார் வீட்லேயும் தோசை மாவு கண்டிப்பாக இருக்கும். இப்போது இந்த பேனில் குட்டி குட்டி தோசை நம்ம ஊற்றிக்கலாம். மினி தோசைன்னு சொல்லுவோம்ல, குட்டி குட்டியாக குழந்தைங்க முதல் பெரியவர் வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது குட்டி குட்டியாக ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நெய்யோ வெண்ணெயோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 பக்கம் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எவ்வளோ தோசை தேவையோ அவ்வளோ நீங்கள் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இது தோசையில் மட்டும் இல்லை, நம்ம மினி இட்லியில் கூட செய்யலாம். உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் இட்லி மாவு இருக்கும். குட்டி குட்டி இட்லி பிளேட்டில் நம்ம இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு பேனை எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா வெண்ணெய், எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் எடுத்துக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் எண்ணெய் இருக்கும், அதனால் எண்ணெய் எடுத்துக்கிறேன். அரை வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு கண்ணாடி போல் வதங்கினா போதும். இது கூட அரை தக்காளி இதே போல் பொடி பொடியாக சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அரை தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லார் வீட்டிலையும் இருக்கிற இட்லி பொடி 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ 3 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஏற்கனவே நம்ம செய்து வச்ச தோசை, மினி தோசையை நம்ம நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், இல்லை லஞ்சுக்கு கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் கூட இது மாதிரி செய்து கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு தான் இல்லை, நம்மளும் இது சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இன்னொரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போது இது மேலே நம்ம பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கருவேப்பிலை வேணும்னா கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.